பாஜகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த தேசிய தலைவர். அதிர்ச்சியில் மோடி. அதாவது மகாராஷ்டிராவில் பாஜக ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா இடையே அதிகார போட்டி எழுந்துள்ளது. பாஜகவிடம் இருந்து மேயர் பதவியை பறிப்பதற்காக ஏக்நாத் ஷிண்டே ராஜ் தாக்கரேவின் MNS என்னும் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சியுடன் கூட்டணி அமைக்க திட்டமிட்டுள்ளார். மேலும் இந்த கூட்டணிக்கு ராஜ் தாக்கரே தனது சகோதரர் உத்தவ் தாக்கரேவின் கவுன்சிலர்களை கொண்டு வந்து ஆதரவளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் பாஜகவினர் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் தற்போது பாஜகவின் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக உள்ளார். சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டே, தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அஜித் பவார் ஆகியோர் துணை முதல்வராக உள்ளனர். இந்த நிலையில்தான் சமீபத்தில் மகாராஷ்டிராவில் மாநகராட்சி தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் பாஜகவும் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனாவும் கூட்டணி அமைத்து களமிறங்கியது. கல்யாண் டோம்பிவ்லி மாநகராட்சி தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இது சிவசேனாவின் கோட்டையாகும். இங்கு சிவசேனா தனி மெஜாரிட்டியை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது நடக்கவில்லை. இந்த கல்யாண் டோம்பிவ்லி மாநகராட்சியில் மொத்தம் 122 வார்டுகள் உள்ளன. மேயர் பதவியை தனித்து கைப்பற்ற வேண்டும் என்றால் 62 வார்டுகளில் ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டும். ஆனால் அதிகபட்சமாக ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா 53 வார்டுகளிலும், பாஜக 50 வார்டுகளிலும், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா உத்தவ் அணி 11 வார்டுகளிலும், ராஜ் தாக்கரேவின் MNS கட்சி 5 வார்டுகளிலும், காங்கிரஸ் 2 வார்டுகளிலும், சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அணி 1 வார்டிலும் வெற்றி பெற்றது. இந்த நிலையில்தான் பாஜக மேயர் பதவியை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளது. ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா கவுன்சிலர்கள் உதவியுடன் பாஜக அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கிறது. இதனை ஏக்நாத் ஷிண்டே விரும்பவில்லை. இதனால் அவர் பாஜகவுக்கு பதில் தனது எதிரியாக இருக்கும் ராஜ் தாக்கரேவின் MNS கட்சியுடன் கூட்டணி அமைத்து மேயர் பதவியை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளார். ராஜ் தாக்கரேவின் MNS கட்சிக்கு தற்போது 5 கவுன்சிலர்கள் உள்ளனர். சிவசேனாவின் 53 உடன் சேர்த்தால் மொத்த கவுன்சிலர்களின் எண்ணிக்கை 58ஆக மாறும். மேயர் பதவிக்கு மொத்தம் 62 கவுன்சிலர்களின் ஆதரவு தேவையாக உள்ளது. இதனால் ராஜ் தாக்கரே உதவியுடன் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனாவில் கவுன்சிலர்கள் 11 பேரின் ஆதரவை ஏக்நாத் ஷிண்டே தரப்பு கோரியுள்ளது. கொங்கன் பவனில் நடந்த உயர்மட்ட கூட்டத்திற்கு பிறகு ஏக்நாத் ஷிண்டேவின் மகனும் MPயுமான ஸ்ரீகாந்த் தாஸ் தாக்கரேயின் கட்சியுடனான கூட்டணியை உறுதிப்படுத்தினார். மேலும் உத்தவ் தாக்கரே அணியின் 4 கவுன்சிலர்கள் இந்த கூட்டணியில் சேர வாய்ப்புள்ளதாக ஸ்ரீகாந்த் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் மெஜாரிட்டியை பெற்று ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா மேயர் பதவியை பிடிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த மாநகராட்சி தேர்தலை எடுத்துக்கொண்டால் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மேயர் பதவியை தலா 2.5 ஆண்டுகள் பகிர்ந்து கொள்ள பாஜக வலியுறுத்திய நிலையில் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா 5 ஆண்டும் மேயர் பதவியை விரும்புகிறது. அதேபோல் மும்பை மாநகராட்சியையும் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக வசம் வந்துள்ளது. 227 வார்டுகள் உள்ள நிலையில் மேயர் பதவிக்கு மொத்தம் 114 கவுன்சிலர்களின் ஆதரவு வேண்டும். தற்போது பாஜக ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா கூட்டணி 118 வார்டுகளில் வென்றது. அதிகபட்சமாக பாஜக 89, ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா 29 வார்டுகளில் வெற்றி பெற்றது. பாஜக மேயர் பதவியை கைப்பற்ற துடிக்கும் நிலையில் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா அதனை விரும்பவில்லை. இதனால் ஏக்நாத் ஷிண்டே தனது 29 கவுன்சிலர்களையும் ஹோட்டலுக்கு கொண்டு சென்றார். மும்பை மாநகராட்சி மேயர் பதவியில் பாஜக மற்றும் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா இடையே இன்னும் கருத்து வேறுபாடு உள்ள நிலையில் கல்யாண் டோம்பிவ்லி மாநகராட்சி ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா இடையே இன்னும் கருத்து வேறுபாடு உள்ள நிலையில் கல்யாண் டோம்பிவ்லி மாநகராட்சியில் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே கட்சியுடன் கூட்டணி அமைத்து மேயர் பதவியை தட்டி தூக்க தயாராகியுள்ளது. இது பாஜகவுக்கு பேரதிர்ச்சியாக அமைந்துள்ளது. மேலும்
இதனையடுத்து தனது கட்சி கவுன்சிலர்கள் அனைவரையும் ஏக்நாத் சிண்டே 5 நட்சத்திர ஹோட்டலில் ஒன்றில் தங்க வைத்து இருக்கிறார். மேயர் தேர்தல் வரை அவர்கள் அனைவரும் ஹோட்டலில் தான் தங்கியிருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் கவுன்சிலர்கள் அணி மாறுவதை தடுக்க சிவசேனா மாநகராட்சி தலைவர் அவசரமாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். இதற்கான ஆவணங்களை தயாரிக்கும் பணியும் வேகமாக நடந்து வருவதாக ஏக்நாத் சிண்டேற்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த கவுன்சிலர்கள் யாமினி யாதவ், திரிஷா விஷ்யராஜ், அமய் கோலே ஆகியோரில் ஒருவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். அதே சமயம் சிவசேனா கவுன்சிலர்கள் அணி மாறும் வாய்ப்பு இருப்பதாக உத்தவ் தாக்கரே கட்சியின் MP சஞ்சய் ராவுத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள பேட்டியில், ஷிண்டே சேனா கவுன்சிலர்களின் பலர் புதிய முகங்கள். அவர்கள் சிவசேனா தொண்டர்கள். அவர்கள் பாஜக மேயரை விரும்பவில்லை. நீங்கள் அவர்களை எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் பல தகவல் தொடர்பு வழிகள் உள்ளன. கடவுள் விரும்பினால் தங்கள் கட்சியை சேர்ந்த ஒருவர் மேயராக பொறுப்பேற்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து ஏக்நாத் சிண்டேயின் ஆதரவாளரான ராஜு வாக்மரே அளித்த பேட்டியில், உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் தேர்தலில் நேர்மையாக போட்டியிட்டோம். அனைத்து நடைமுறைகளும் சரியாக முடிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதனால்தான் எங்கள் கவுன்சிலர்களை ஒதுக்குப்புறமான இடத்தில் வைத்துள்ளோம் என்றார். முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அவர் வந்த பிறகுதான் மேயர் பதவி குறித்து முடிவு செய்யப்படும். அதோடு தங்களுக்கும் 2.5 ஆண்டு மேயர் பதவி கொடுக்க வேண்டும் என்று ஏக்நாத் சிண்டே கோரி வருகிறார். அதனால் இது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கிறது. அதே சமயம் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் உத்தவ் தாக்கரேயுடன் மேயர் பதவி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. நடந்து முடிந்த மாநகராட்சி தேர்தலில் சிவசேனா எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அமைச்சர் மற்றும் MLAக்களுக்கு ஏக்நாத் சிண்டே குறிப்பிட்ட மாவட்டத்தை ஒதுக்கி தேர்தல் பணிகளை செய்யும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் தேர்தல் முடிவுகள் திருப்தியளிக்கும் வகையில் இல்லை. தானே மாநகராட்சியை தவிர்த்து வேறு எந்த மாநகராட்சியையும் சிவசேனா கைப்பற்றவில்லை. இதனால் அமைச்சர்கள் மற்றும் MLAக்களின் செயல்பாடு குறித்து ஏக்நாத் சிண்டே அதிருப்தி அடைந்துள்ளார். இதனையடுத்து அமைச்சர்களை நீக்கிவிட்டு புதிய அமைச்சர்களை நியமிப்பது குறித்து ஷிண்டே பரிசீலித்து வருகிறார். மும்பை, நாக்பூர், சோலாப்பூர், பிம்ப்ரி, சிஞ்ச்வாட் மற்றும் சத்ரபதி சம்பாஜி நகர் போன்ற முக்கியமான நகர்ப்புற மையங்களில் ஷிண்டேவின் சேனா இரட்டை இலக்க எண்ணிக்கையை கூட கடக்க தவறிவிட்டது. ஆனால் விதர்பா, மராத்வாடா மற்றும் மேற்கு மகாராஷ்டிராவின் பெரும் பகுதிகளில் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறவில்லை என்றும் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பண பலத்தை பயன்படுத்தியே ஆளும் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் கடும் குற்றம் சாட்டியுள்ளனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.